இது உத்தமபாளையங்கிறது ஊர் பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? உத்தமபாளையம் இதா? என்னங்க ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம். இப்படியே கூப்பிடுறதும் போனா ஊர் வருங்க. அது என்னங்க கூப்பிடுற தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க 2 கல்லுங்க. 2 கல்லா? சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கேன். 2 மைல். 2 மைல் தூரமாயா? மூளைக்காய உனக்கு எப்படி நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு. மொகரைய பாரு. மொகரைய பாரு. புறா 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 அவனை. வணக்கம். இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க லாட்டி அடிச்சிட்டு இருக்கானே, அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா தெரியாதும் சொல்லுங்க. திரு 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 முடிக்கிறீங்களே. அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாரா அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதானா இருக்கானா? அங்க வா, பார்த்தா தெரியும். அம்மா அந்த ஆள் எப்படி, நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? என்ன இது எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊரு எந்த ஊரும் கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே, எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இது எங்கே நிக்கிறானே. நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுனே புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேனா மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் ஏப்பா நீ இதை முதல்ல சொல்ல? ஏதோ கேட்ட நேரம் பரவாயில்ல விடுங்க. நம்ம போய் தான் நீங்க நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை செய்றவன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். 1 வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டு கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை, கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால், வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்பி போக மாட்டீங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற? ஏன்பா உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின பிள்ளை மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரணம் காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்வேன். பாப்போம், வா வீட்டுக்கு போலாம். தம்பி, செருப்ப இங்க விடு. பரவாயில்ல இருக்கட்டும். இதான் என் வீடு. உங்க தாத்தா கட்ட வீடா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழகிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. பாப்பா குளிச்சுட்டு வா, என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். ஒண்ணு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். இப்போ அந்த எருமை மாடு எங்க இருக்குங்க? பயப்படாத, வித்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி. பாத்துக்கையா, இதான் இடம். கவனிக்காதால கொஞ்சம் நெஞ்சு பண்ணிருக்கு. நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்குறாங்க. போங்கறல்ல, சுத்தம் பண்ணி தரையா? கருத்து. நீ வா. வசதியான இடம் இல்ல? ஐயோ, ரொம்ப வசதியா இருக்கு. என்ன இது வெறும் ஈயா இருக்கு? ஐயா, அது இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணி கரைச்சமா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது?
அதாங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு 4 பேர் உட்காந்து பேசுறதுக்கு. என்ன நீ புரியாத ஆளா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. கண்ட இடத்துல உட்காரலாம், கண்ட இடத்துல சாப்பிடலாம், சுதந்திரம் தான். என்ன 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 கோழி கோழி மத்ததுக்கெல்லாம் ரூம்ல சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது, அதாவது காலே கடவுன்னு சொல்லுவாங்களே, 1 2 இதெல்லாம். ஓ அதான், பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும், சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ காத்தாட ஃப்ரீயா செருப்பால அடிச்சுக்கணும். கோபி கூட்டிட்டு போமா? போலாமா? போப்பா. ஆமா எல்லாம் வசதியா இருக்கு, அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது? ஓ அதா, அதான் இல்லையா, அப்பப்போ ஒரு பாம்பு சும்மா வரும் போவோம், ஆனா கடிக்காதியா. எங்க போயிட்டா? ஓ மாசம் வித விதப்போம், கை மாசம் கதிர இருப்போம். அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு, பெரிய விவசாயவாதியாரே நீ. சரி நம்ம இடம் வந்தாச்சு, அங்க எங்கேயாவது போய் உட்காரு. இது இங்க உட்காருதா? என்ன விளையாடையா நீ? அதுக்கு வேற இடம் இருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். அடட, சாப்பாடு கீழே உட்காந்துலாமா? உட்கார் தம்பி, இன்னைக்கு இலையில சாப்பிடு, நாளைக்கு உனக்குன்னு ஒரு தட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடாதீங்க. என்னப்பா நல்லா குளிச்சியா? ஒரு மாதிரி குடிச்சிட்டேங்க. தெரியுமா என்னங்க இது? களி, கேப்ப களி. ஓ இப்படி ஒண்ணு இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லது. இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்பா ஒண்ணும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு பொங்கலுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை? 2 தடவை. ஓ 2 தடவை. நீ டவுன்லயே வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால இதனுடைய அருமை எல்லாம் இப்ப உனக்கு தெரியாது, போக போக புரியும். சாப்பிடுப்பா. என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல? காரமா? வாழ்காவா? சாப்பிடு. என்னங்க ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேன். இந்த ஊர்லயும் வாரத்துக்கு 7 நாள் தானே? சத்தியமா? அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறா, தண்ணி போடுறா. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. நாளைல இருந்து மாடு குளிப்பாட்டுவோம் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா. தண்ணில இருந்தா வேஸ்ட் நெஞ்சு போகுமா? மடிச்சு வச்சுட்டு வாயா. ஓ அப்படியா, சரி சீக்கிரம். டேய் புடுறா புடுறா. இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு, மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன அமௌண்ட் பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். சரி மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்பு கிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா கிட்ட வர்ற இரு. அக்கா, இந்த ஆளு பொண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. அப்படின்னு அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தட்டி இல்ல, ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு புடிச்சுக்குவேன். கட்டிக்கார வாத்தியார. ஆமா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ, இது காளமாடியா? இருக்கட்டும், என்னப்பா பால் கொடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன் 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 ஏன்? ஐயோ, தெரியல. அடேங்கப்பா, தினம் இப்படி கடுமையா எப்படி உழைக்கிறீங்க? இடுப்புல உடைஞ்சு போச்சுப்பா. என்னையா இது? நான் செஞ்ச வேலையில பாதி வேலை கூட நீ செய்யல, அதுக்குள்ளே எப்படி சலிச்சுக்கிறியே? இவங்க எல்லாம் பட்டணத்துல சொகுசா வாழ்ந்து பழகி போனவங்கடா, போ சரியா போயிடும். ரொம்ப பசியா இருக்க, இங்க ஜூஸ் கிஸ்ல ஒண்ணு கிடைக்காதா? அடேங்கப்பா, அதான் வீட்டுல காலங்காத்தால ஒழுங்கா கூழ் குடிக்க சொன்னாங்கல்ல, கேட்டியா? நேரம் கட்ட நேரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அடிச்சு அடியில துண்டுல வந்து போச்சு போ. ஆமா, இப்ப மணி என்ன இருக்கும்? உச்சி பொழுதாச்சு, மணி 12 இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாருவா, சாப்பிடலாம். போய் வேலையை கவனி. ஆமா, மேல 10 மணி சொல்றியா? அங்க உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான். சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க புறப்படும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும்.
ஆமாமா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்க விட்டு இருக்கும் போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிட்டு அழுறாங்களே. மடியனுங்க போ. ஐயோ மிளகா. இதான் சாமியான. என்னடா இது 5 கால் இருக்கு? இது கால் இல்ல, தும்பிக்கை. அது கூட பெருசா இருக்குடா. ஆசீர்வாதம் பண்ண. யோ வாயா, யானை ஆசீர்வாதம் பண்ணா புள்ளியாரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வா. நாம இங்க தான் கும்பிட்டுக்கிறோம். அண்ணா வணக்கம், நான் தான் பாலு. ஐயோ சுத்த பயந்தா கோலியா இருக்கே, பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பயமா? எதுக்கா? நமக்கு கராட்டே எல்லாம் தெரியுமா? அப்ப கிட்ட வாயேன். அது தெரியாது. கூட்டிட்டு வா. வாயா, இந்த காசு பிடி. என்னது காசா? கையில கொடு. இத பிடி. ஏன் கையில இல்ல, அது கையில. இங்க கையில இருக்கு. இதான் என் கையே. நீயே கொடுத்துட. இப்படி போக மாட்டா, இரு வரேன். ஒண்ணும் செய்யாதியா? ஒண்ணும் செய்யாதியா, பயப்படாத. காசு குடியா? ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. குடி. ஆசீர்வாதம் வாங்கிக்கோயா? ஏன்பா ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்கேன், இந்த பயம் பயப்படுறிய? தைரியம் உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். ஹாய். அடட, ஏன் இப்படி அழைச்சிருக்கு யானை? ஏப்பா, இதை விட ஒரு கம்பீரமான யானை கூடாதா? இது குட்டி யானம்மா, குழந்தை மாதிரி. இனி பெருசாயிடும். பெருசாயிடுமா? ராமையா 200 ரூபாய் கூட. கணேசா வாங்குடா, வாங்குடா, ஐயா கிட்ட வாங்கு. இரு. அம்மாட்ட வாங்கு. அப்படி அழகு, இந்த யானை என்ன மாதிரி? எப்படியா? மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன மேன் கிண்டலா? ஆமா. நீ ஏமா கோச்சிக்கிற? அவரு பொதுவா தானே சொன்னாரு. இத பாரியா, இப்போ இந்த யானையை ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல எங்க அம்மா குணம் உனக்கு தெரியும், ஜாக்கிரதை. கணேசா, நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்றா. அங்கடா. கரெக்ட் நடக்கா. என்ன பண்ணாலும் பண்ணாதேமா, கில்லாடிமா நீ. ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்காளே. போல இருக்கா? பயங்கர திமிர் பிடிச்சவ. மேல எஸ்டேட்ல பாதி இவளுக்கு தான் சொந்தம். வாய பழக்காத. நட. அப்பங்காரன் பெரிய கோடீஸ்வரன். இவளை எதிர்த்துக்கிட்டா என்ன செய்வா தெரியுமா? ஏதோ வச்சுக்கிட்டாவா? ஐயோ எதிர்த்துக்கிட்டா. ஓ எதிர்த்துக்கிட்டா. எதிரிக்கு நிறைய பணம் கொடுத்து வீட்டுல வேலைக்கு சேர்த்துட்டு மொட்டை அடிச்சு அடிமை வேலை செய்ய சொல்லுவா. இப்ப கூட அவ வீட்டுல 7-8 மொட்டைங்க இருக்காங்க. ராதா ரத்தம் தா, ஆள் விழுங்கும் அதிசயம், பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள். பாப்பா போட்ட தாப்பாளா? ஜக ஜகா சாமியாரின் சரச சல்லாப்பங்கள். சரசு தோதோடாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் வரவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யார் இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். சாமியார் மெல்ல மெல்லமா சரசுவிற்கு இடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிற வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோன்றினாள். அது சரி, சாமியார் ஏற்று பாதிக்கிறான்.
சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சுன்னு சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சுன்னு முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார். என்னையா கதை இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேருக்கு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு. அப்படியா? இப்ப எப்படி இருக்கிறேன்னு பாரு. நீங்களே இறங்க இறங்க. நம்ம கூட அறுத்து வந்துட்ட. பரவாயில்லையா, நீ சீக்கிரத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்ட. என்னது நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்க. எங்க போயிட்ட? எங்க ஆளை காணோம்? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் சரியா இருக்குமா? அறுத்துட்டு இருக்க பாத்தியா? ஒரு நெல் கூட சிந்தாம அறுத்துருக்க. இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிரும். இது பாரு, இப்படி அறுக்கணும். நெல்லெல்லாம் சிந்து போயிடும். உங்க அப்பா ஒரு சொத்தாப்போ எங்க அப்பா ஒரு சொத்து தானே போவோம். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது அப்பா சொல்லிட கூடாது. இப்ப பாரு. கூடாதியா? அழகி அழகி இங்க வாமா. இத வந்துட்டேங்க. இந்தா உன் பேர் என்ன? அழகியா? என்னதானே கூப்பிட்டாங்க. இந்த ஊர்ல யார கூப்பிடுறாங்களோ எது கூப்பிடுறாங்களோ ஒன்னும் புரியலமா. மண்டையெல்லாம் குழம்பி போயிருக்கு. சரி சரி, இத புடி, பால கறந்துரு. இது நான் பால் கறக்குறதா? இத கறக்குறது கிழக்கிறது நமக்கு தெரியாது. விளையாடுறியா? அதான் எனக்கு பாத்துட்டு இருக்கல. ஒண்ணு தனித்தனி சொல்லி தரணுமா? நான் எப்படி கறக்குறேனோ அப்படியே கறந்துரு. கோமாதா எங்கள் குலமாதா. ஹவுமா 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 ஹவுமா. ஐயோ 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 ஐயோ, என்ன ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலியா தள்ளி விட்டுடுச்சு. இங்க விழுந்து கிடக்குற எனக்கு தெரியாதா? அடி பலமா பட்டுடுச்சா? கொஞ்சம் பலமா தான். இப்ப ரொம்ப வலிக்குதா?
பெரியசாமி, ஐயா வார கூலி எல்லாரும் எடுத்துங்க. வர்றோமுங்க. பாலு, இந்த வார கூலி உனக்கு. கூலியா? எனக்கா? ஆமாப்பா, செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா? அதான் உங்க வீட்டுல தங்க வச்சு சோறு போடுறீங்களே. பாலு, எல்லாருக்கும் நான் வாரம் 50 ரூபாய் கூலி கொடுக்கறேன். ஆனா உனக்கு மட்டும் 25 தான் கொடுக்கறேன். ஏன் தெரியுமா? நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால 25 ரூபாய் பிடிச்சுக்கிறேன். இதை மத்த செலவு வச்சுக்கோ. கையில பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா, அதை கட்டி காப்பாத்தணும். அதான் கட்டிக்காரத்தணும். வச்சுக்கோ. என்னப்பா அப்படி பாக்குற? பணத்தையே நீ பார்த்தது இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன். ராமையா, இதுதானா நீ சொன்ன டூரிங் சினிமா தியேட்டர்? ஆமாம்மா, இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்க போறீங்க? வேடிக்கையா இருக்கே. இதெல்லாம் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். ஆனா திடீர்னு சவுண்ட் நின்னு போயிடும். அப்ப கருப்பு கருப்பா வந்து போகும். கதையை நம்ம தான் யோசிக்கணும். நீங்க படம் பார்த்த தியேட்டர்ல எல்லாம் ஒரு தடவை தான் இன்டர்வல் விடுவாங்க. இங்க 5-6 தடவை இன்டர்வல் விடுவாங்க. பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாம் பார்க்கணும்னா இங்கதான் பார்க்க முடியும். அப்படியா? நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே. இப்ப பார்க்கலாமா? ஐயோ, மணி 4 ஆயிடுச்சே. மேட்னி ஷோ பாதிக்கு மேல ஓடி இருக்குமே. அதனால என்னையா, நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு. என்னடா இது ரொம்ப போச்சு. காட்டி விடுவா போறீங்க? கேட்டு பாப்போம். அது எப்படி படத்தை பாட நிறுத்த முடியும்? வேணா 6:30 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பார்க்கலாம். யோ, அந்த பொண்ணு குணம் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாது? என் சித்தப்பம்மா வந்தா மொட்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல நிக்கிறானே, தெரியுது இல்ல? ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல இருந்து போட்டுரு. இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன ஒழிஞ்ச உள்ள படம் பாக்குற ஜனங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்லுது? ஆளுக்கு 20 ரூபாய் தரேன். நாளைக்கு வந்து பாத்துங்கடா. நான் ஓடிட மாட்டானுங்களா? நீ போய் படத்தை நிப்பாட்டு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். டப்பும். மன்னிச்சிடுங்க, நாளைக்கு 2 படமா பார்க்கலாம். அப்பாடி, எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. ஏன் என் படம் பாதியில நிறுத்திட்ட? நீ ஒருத்தன் பாக்கியா? இந்த 20 ரூபாய் வாங்கிக்கிட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லையா? படம் ஏன் பாதியில நிறுத்திட்ட? எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. 20க்கு 30 ரூபாய் வாங்கிட்டு போவியா? நீ கவனியா? மேனேஜர், டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியும்ல, போலீஸ் தெரியும்ல, கேஸ் தெரியும்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் தெரியும்ல, காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியும்ல. அட, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? கண்ணா, வேணும்னு படத்தை நீ முதல்ல பாரு. முடியாதியா? நான் பார்த்த இடத்துல இருந்து பார்த்தாதான் படமே புரியும். மரியாதையா விட்ட இடத்துல இருந்து படம் போட சொல்லு. கண்ணா கண்ணா, தயவுசெய்து வம்பு பண்ணாத. நாளைக்கு வா, உனக்கு போக்கிரி ராஜா படமே போட்டு காட்டுறேன். போக்கிரி ராஜா எனக்கு? யோ, இத பாரியா, என்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத. நான் யார் தெரியும்ல? நீ அல்லி ராணியா இருந்தாலும் எனக்கு என்ன? என்னடா சொன்ன? ஏய், அடா உடானா பல்லெல்லாம் கழட்டிடும். என்ன பண்ற? கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன். சதா போடு. டி. ஆமா. என்ன டி? ஆமா டி. உன்னை பாத்துக்கிறேன். வாயா. யோ, நீ க்ளோஸ். இப்போ நீ என்ன பண்ற? நாம பார்த்த இடத்துல இருந்து படம் போடுற. என்ன சொல்ற? வாடா, சடுகுடு விளையாடிக்கிட்ட படம் பாப்போம்.